அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு சித்தர் பூமி. இன்றைக்கி எந்த சித்தரை நம்ம பார்க்க போகிறோம்னு இந்த பதிவில் பார்க்கலாம். சாய்பாபா. சீரடி சாய்பாபா. இந்த சீரடி சாய்பாபாவுடைய மகிமையை இந்த உலகத்துக்கு அரங்கேற்றம் செய்யணும். 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரத்துக்கிட்ட 14 வயசு பையனாக அவர் உட்கார்ந்தாராம். அந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா அந்த பிறவி எடுத்து இந்த ஜென்ரேஷனில் நான் தான் சாய்பாபான்னு சொன்னார். மக்கள் அது யாருமே கொஞ்சம் யோசித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகம் பூரா இன்றைக்கி சாய்பாபாவுடைய கோவில், சாய்பாபாவுடைய படம், சாய்பாபாவுடைய சிலைகள் வச்சு இன்றைக்கி எல்லா வீட்லேயும் ஆராத்தி காமிச்சு பூஜை பண்ணுறாங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை சீரடி போயிட்டு வாங்க. அதாவது 100 கைலாயத்துக்கு போனதுக்கு சமம் சீரடி சாய்பாபா கோயிலுக்கு. யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் குரு அம்சம் கெட்டு போயிருக்கோ அவங்கெல்லாம் நீங்கள் சாய்பாபாவை போய் கும்பிட்டு வாங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாய்பாபாவை என்னுடைய அனுபவத்துக்கு நான் 30 ஆண்டு காலமாக சாய்பாபாவை கும்பிட்றேன். இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா பாபா இருப்பார். எங்கெல்லாம் நம்ம ஆஃபீஸ் தொடங்குகிறோமோ அங்கே பாபா உட்கார வச்சுருவோம். அவர் வந்தால் எல்லாம் சரியாயிடும். இது மாதிரி எத்தனையோ பேர்த்துக்கு நான் ஒரு 100கணக்கான பாபாக்களை வாங்கி நிறையா பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பேன். எல்லோரும் வச்சு வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லி. அந்த காலகட்டத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 100 பாபா வாங்கிட்டு எல்லா மக்களுக்கும் கொடுத்தேன். இப்போ நிறைய செய்கிறேன். இதில் என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா, யார் ஜாதகத்திலெல்லாம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அவங்க சித்தருடைய அம்சத்தில் குருவுடைய அம்சம் வேணும்னா சீரடி சாய்பாபாவை நீங்கள் வழிபாடு பண்ணலாம். ஒரு முறை சீரடி பாபாவுக்கு போயிட்டு வாங்க. நிறைய சேவை பண்ண போகிறாங்க. மக்கள் நிறையா பேர் இதுவெல்லாம் பண்ணுறாங்க. இந்த குருவுடைய அம்சம் யாருக்கெல்லாம் வேணுன்னா பாபா அவருடைய பக்கத்தில் நீங்கள் பார்த்துட்டே இருக்க வரைக்கும் உங்களுக்கு அந்த குருவோட தீட்சை கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி பாபாவை வீட்டில் வச்சு கும்பிட்டால் நீங்களே ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு சமம். இதில் குரு திசை நடக்கிறவங்க, குருபத்தி நடக்கிறவங்க, குரு அந்தர சூட்சமம் நடக்கிறவங்க எல்லாருமே ஒரு முறை சாய்பாபா கோயிலுக்கு, சீரடி போக முடியாதவங்க இங்கே சுற்றி இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கு போய் ஒரு ஆராத்தியில் கலந்துக்கலாம். அந்த பாபாவுடைய பஜனை பாட்டு எல்லாம் பாடுவாங்க. ஒரு பணிவிடை செய்யலாம். கொண்டக்கல்லையில் வேக வச்சு குருவுடைய வியாழக்கிழமை அன்னைக்கு பாபாவுக்கு அன்னதானம் செய்யலாம். எப்போவுமே வியாழக்கிழமை அன்னைக்கு சாய்பாபாவுக்கு தயிர் சாதம் கொடுப்பது ரொம்ப சிறப்பு. அப்படின்னா பாருங்கள், உங்களுடைய கடன், திருமணம் ஆகாமல் இருக்க பிரச்சனை, நோயிலேருந்து விடுபட, எதிர்காலத்தில் நம்மளுக்கு எதிரிகள் தொல்லைகள், இது எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு நம்ம கர்மாவையே எரிக்கக்கூடிய சக்தி சாய்பாபாவுக்கு உண்டு. அங்கே ஒரு ஆதிகால பரிகாரம் ஒன்று நடக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எந்த கோயிலாக இருந்தாலும் ஒரு பைலரில் நெருப்பெரியும். அதில் ஒரு தேங்காயை பக்கத்தில் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் நவதானியம் வச்சுருப்பாங்க. அங்கே 4 குச்சி, ஒரு 10 குச்சி வச்சுருப்பாங்க. இது அப்படியே விற்கிறாங்க ஒரு கடையில். இதை வாங்கிட்டு போய் உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் சொல்லி, நல்ல மனசார எனக்கு தொழில் நல்லா இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் வரக்கூடாது, நான் இந்த பூமியில் பிறவை எடுத்ததுக்கு முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க, இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் தாயுடைய கர்ப்பத்திலேருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு இந்த தேங்காய், அந்த நவதானியம், அந்த மூலிகை சமத்துக்குச்சி, இந்த எல்லா பொருளையும் அந்த பைலரில் அந்த எரியிற யாகத்தில் போட்டு நீங்கள் மனசார வேண்டிட்டு வந்தீங்கன்னா வீடு போகிறதுக்குள்ளே பலன் கிடச்சிருமா. அப்படின்னா பாருங்கள், நீங்கள் கோவிலில் இந்த பூஜை செஞ்சுட்டு வீடு போகிறக்குள்ளே உங்கள் மனசு சரியாயிருமா. அப்போது எவ்வளோ பெரிய கர்மாவை எரிக்கிறாருன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு தேங்காய் வாங்கி உள்ளே போட்டு வந்துடுங்க. அந்த தேங்காய் எரிஞ்சு பஸ்பமாகி அது திருநூறாக மாறி வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரசாதமாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் இந்த பாபா கோயிலில் ஒரு தேங்காயை கொண்டு போய் போட்டிங்கன்னா நம்ம கர்மாவே எரிச்சு காமிச்சிருவாராம். அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய முழுமையான சக்தி. இன்றைக்கி அந்த பைலர் இருக்குது. எல்லாம் அங்கே தேங்காயெல்லாம் விற்கிறாங்க. அது வாங்கி எல்லாத்துக்கும் செய்யலாம். ஒவ்வொரு கோவில்லையும் பாபாவுக்கு அந்த பூஜை நடக்குது. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள்.
இதெல்லாம் ஜாதகத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய யோகம் இல்லையா? அப்போ முன்னோர்கள் எப்படியெல்லாம் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். இவர் சீரடி சாய்பாபா இந்த உலகத்துக்கு அங்கே சீரடியிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி உலகம் பூரா அவருடைய சாமி சிலைகள், அவருடைய பாட்டு, அவருடைய ஆராத்தி, சாய்பாபாவுடைய படம், அவருடைய பக்தர்கள், அவர்களுடைய சீடர்கள், அவருடைய சேவைகள் எவ்வளவு பிரபலியமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த உலகமே ஆன்மீகமான ஒரு உலகமாக மாறிடுச்சுங்களா? இதுக்கு எல்லாமே அந்த ஜீவ சமாதியான சித்தர்களுடைய பவர் தான். எப்போவுமே சாய்பாபா அவருடைய உடம்பு ஜீவ சமாதி சீரடியில் இருக்குது. அவருடைய தவநிலைகள் உலகம் பூரா இருந்திருக்கு. ஆனால் அவருடைய உடம்பு ஜீவ சமாதி இருக்குது. அந்த இத்தனோண்டு வயசுலையும் கூட, சின்ன வயசில் இருக்கும்போதும் கூட, ரொம்ப கம்மியான வயசில் இருக்கும்போதும் கூட அவர் எல்லா ஊர்கள்லேயும் போய் யாசகம் வாங்கி கொண்டு இல்லாத நாய், நரி, அந்த கோழி, ஆடு, மாடு இத்தனையும் பசியோடு இருக்குது. நம்மளுக்கு பசித்தாலே தாங்க முடியலையே, அதுக்கு வாயில்லாத ஜீவன் கேட்காது, அவங்களுக்கெல்லாம் யார் செய்வாங்கன்னு அந்த காலத்திலேயே கோதுமை மாவை அரைச்சி ரொட்டி சுட்டு எல்லா ஜீவராசிகளுக்கும் தர்மம் செய்வாராம். அன்னைக்கு அவர் தர்மம் செஞ்சு அன்னைக்கு அந்த ஜீவராசிகிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கினார். இன்றைக்கி அவர் எங்கே உட்காந்துக்கிறார் பார். அந்த தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா? தீர்வுன்னு எந்த புக்கிலும் இல்லை. நம்ம இந்த பிறவை எடுத்ததே முன்ஜென்மத்தினுடைய கர்மாவை நிவர்த்தி செய்துட்டு இந்த ஜென்மத்திலையும் புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கும் நம்ம பெயரை சம்பாரிச்சிட்டு போகணுமா? அதுக்காகத்தான் மனித பிறவி 6 அறிவோடு நம்ம எடுத்தது. முன்ஜென்ம கர்மா கொஞ்சம் தொடர்ந்து வரத்தை செய்யும். ஏன்னா நம்ம அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குத்தான்னா அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்குத்தான். அப்பா புண்ணியம் பண்ணியிருந்தாருன்னா பிள்ளைக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும். அப்பா பாவம் பண்ணியிருந்தாருன்னா அது இங்கே ஜாயிண்ட் ஆகும். அது ரத்த வழியிலேருந்து வர்றது. இது எல்லாத்தையும் கர்மாவை எரித்து காமிக்கக்கூடிய சக்தி ஒரே ஒரு ஆள் சாய்பாபா. அப்படின்னா பாருங்கள், அவர் ஒருத்தருடைய மகானுடைய சக்தி. நான் பல முறை சீரடி போயிருக்கேன். இது இப்போ கூட மாதம் சீரடி பாபாவுக்கு அபிஷேக பூஜைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். பாபாவுக்கு நம்மளது அபிஷேகம் நடக்கும். இது இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி எப்போவுமே பார்த்திங்கன்னா சீரடியில் போய் பாதத்தில் உட்காந்துருவோம். அந்த புது வருஷ பிறப்பு அவருடைய ஆசீர்வாதத்தில் பிறக்கட்டும்னு அங்கே உட்காந்துருவோம். அங்கே உட்காந்து குருவோட வாக்கு, ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு வந்த ஜாதகமே பார்க்குறேன். இது பல வருஷமாக நடக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களெல்லாம் நம்மளே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நம்ம அவங்கள எடுக்கலை, பாபா நம்மளை அவங்க சீட பிள்ளைகளாக எடுத்துக்கிட்டாங்க. அதனால் அவங்களெல்லாம் இன்றைக்கி பாபாவை ஒரு நாளைக்கு 108 முறையாவது நினைப்பேன். அப்படின்னா பாருங்கள், அடிக்கடி ஒரு எந்திரிச்சா சாய்பாபா, உட்கார்ந்தா பாபா அப்படிங்கிற இதெல்லாம் எதுக்காக? அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணுங்கிறதுக்காக. இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவை எடுத்துட்டோம். இந்த உடம்பு புனிதம் அடையணும். இந்த கெட்ட ஆத்மாக்கள் நம்ம உடம்புக்குள்ளே இருந்து ஏதாவது இருந்தால் வெளியில் போயிடணும். நம்மளுடைய உடம்பு ஒரு தேஜஸாக இருக்கணும், இறையாற்றல் இருக்கணும். அதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பாபா கோயிலில் எப்போவுமே அபிஷேகம் பண்ணுவாங்க. அது கண்ணுக்கு முன்னாடி அந்த தீர்த்த வெளியில் பூமிக்கு தான் போகுது. அதை ஒரு குடம், ஒரு சின்ன ஒரு சொம்பில் பிடிச்சிட்டு நீங்கள் எப்போ குளிக்கும் போது நீங்கள் தலைவலியாக வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஊற்றுங்க, உங்கள் பாவமெல்லாம் குறையும். இதை செஞ்சு பாருங்கள். நான் ரொம்ப காலமாக செய்கிறேன். எப்போ பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு பெரிய குடத்தில் அந்த தீர்த்தத்தை பிடிச்சு கொண்டு கொஞ்சம் துண்ணூறு, கொஞ்சம் பன்னீர், ஏலக்காய் எல்லாம் போட்டு எப்பவும் குளிக்கும்போது குளிச்சுட்டு இந்த தீர்த்தத்தை எடுத்து சாய்பாபா உங்களுடைய ஆசீர்வாதத்தில் இந்த தீர்த்த ஊற்றுறேன், என் உடம்பில் எல்லா தோஷம் போயிடணும்னு ஊற்றுறேன். இது நீங்களும் செய்யுங்க, நல்லதே நடக்கும் என்று சொல்லி எல்லாம் இந்த ஆதிகால பரிகாரத்தில் சித்தர்கள் வாழ்ந்ததை பற்றி எல்லாம் மக்களுக்கு எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் ஒரு A4 சைஸு, மிகப்பெரிய ஒரு 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. அதனால் இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. கீழே போயிட்டு நம்பருக்கு கால் பண்ணினா 2 நாளில் உங்கள் கையில் கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம், பிரசன்னம், ஜோதிடம் எல்லாமே பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சுப மாரிமுத்துன்னு நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா ஒரு 1500 பதிவுகள் இருக்கும். இது இல்லாமல் விஸ்வாமுத்திர கோயிலுக்கு நம்ம அழைச்சிட்டு போகிறோம். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம். அந்த ஆலயத்துக்கு போயிட்டு இழந்த சக்தியெல்லாம் மீட்டெடுக்கலாம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த கோவில். அந்த கோவிலுக்கு மாதம் பௌர்ணமி அமாவாசையில் கூட்டிகிட்டு போயிட்டு வரோம். அது கீழே போயிட்டு நம்பருக்கு முழு விவரத்தை தெரியும்னா கீழே போயிட்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.